2036 ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு குறைந்தபட்சம் 15 பதக்கங்கள் வெல்லும் என்பதை இலக்கு என கூறியுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை பன்னாட்டு தர ஸ்போர்ட்ஸ் ஹப்பாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்ல ஜக்மோகன் டால்மியா ஒரு இன்ஸ்பிரேஷன்னா, பேட்மிண்டன்ல கோபிச்சந்த் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரு ஓனா ஒரு அகாடமி போட்டாரு, கவர்மெண்ட் லேண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லா அசோசியேஷனுக்கும் லேண்ட் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்கப் பண்ண வேண்டிய கடமை கண்டிப்பாக எஸ்டிடி இருக்கு, அரசுக்கு இருக்கு, முதலமைச்சருக்கும் அதுல பரிபூர்ண சம்பந்தம் இருக்கு. ஸோ கோபிச்சந்த் அகாடமி மாதிரி, படுகோன் அகாடமி மாதிரி ஒரு பெரிய அகாடமியை உருவாக்குவோம். மேக்சிமம் 2036 தமிழ்நாட்டில இருந்து குறைந்தபட்சம் ஒரு 15 மெடல் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம எடுக்கணுங்கிற ஒரு டார்கெட் நம்ம வச்சிருக்கோம். மேகாலயால நேஷனல் கேம்ஸ் நடக்குது, ஆனா இது வரைக்கும் நம்ம நேஷனல் கேம்ஸ் நடத்துனதே கிடையாது. நேஷனல் கேம்ஸ்ல நம்ம 6வது 7வது இடத்துல இருக்கிறோம். ஸோ அப்ப இதெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்துல உறுதியாக ஒரு விஷனோட மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒரு விஷன்ல ஃபுல்லா நாங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கீழே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து வந்ததுனால, அதுவும் அசோசியேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு கீழே கிரவுண்ட்ல இருந்து புரிஞ்சிட்டு வந்திருக்கோம். அதனால எல்லோரும் ஒன்றிணைவோம்.